கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்தார். அதை இதே அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் அதிசயத்தின் தேவன் என்பதை அறிந்தவர்களாய் முன்னேறுவோம். நம்முடைய நம்பிக்கையின் கண்மலையாகிய ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே நம்மை பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறபடியால் நன்றி. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து முன்னேற கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் எங்களை பூர்ணமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அதிசயங்களின் தேவன் அப்பா. அந்த அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காண கிருபை செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.